பாபா ராம்தேவின் பதஞ்சலி தயாரிப்புகள் குறித்து கடந்த சில ஆண்டுகளாகவே தொடர் சர்ச்சைகள் எழுந்து வரும் நிலையில் சர்பத் ஜிகாத் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசி உயர்நீதிமன்றத்திடம் குட்டு வாங்கியுள்ளார் பாபா ராம்தேவ். என்ன நடந்தது விரிவாக பார்க்கலாம். கடந்த சில தினங்களுக்கு முன்னர் பதஞ்சலி தயாரிப்புகள் நிறுவனம் தனது Facebook உட்பட அனைத்து சமூக வலைதள பக்கத்திலும் வீடியோ ஒன்றை பதிவிட்டிருந்தது. அந்த வீடியோவில் சர்பத் ஜிகாத் என்ற பெயரில் விற்கப்படும் கழிப்பறை சுத்தம் செய்யும் பானத்தில் இருந்து உங்கள் குடும்பத்தையும் அப்பாவி குழந்தைகளையும் பாதுகாக்கவும் ஆரோக்கியம் நிறைந்த பதஞ்சலி சர்பத் மற்றும் பழச்சாறுகளை மட்டும் உங்கள் வீட்டிற்குள் நுழைய அனுமதியுங்கள் என்று குறிப்பிட்டிருந்தனர். வீடியோவில் பாபா ராம்தேவ் பதஞ்சலியின் குலாப் சர்பத்தை விளம்பரப்படுத்துவது தொடர்பாக பேசுகையில் சர்பத் ஜிகாத் என்கிற வார்த்தையினை பயன்படுத்தியிருந்தார். மேலும் அவர் பேசுகையில் கோடை காலத்தில் தாகத்தை தணிக்கிறேன் என்ற பெயரில் பொதுமக்கள் பெருமளவில் குளிர்பானங்களை குடிக்கிறார்கள். அவை அடிப்படையில் கழிப்பறை சுத்தம் செய்யும் பொருட்கள். ஒரு புறம் எப்படி என்றால், மறுபுறம் சர்பத்தை விற்கும் ஒரு நிறுவனமானது தான் ஈட்டும் வருமானத்தை மசூதிகள் மற்றும் மதரசாக்கள் கட்ட பயன்படுத்துகிறது. பரவாயில்லை, அது அவர்களின் மதம். அதே நேரத்தில் நீங்கள் பதஞ்சலியின் சர்பத்தை வாங்கும் போது அதன் வருமானங்கள் குருகுலங்கள், ஆச்சரிய குலம், பதஞ்சலி பல்கலைக்கழகம் மற்றும் பாரதிய சிஷா வாரியத்தை மேம்படுத்த பயன்படுத்தப்படும் என பாபா ராம்தேவ் தெரிவித்திருந்தார். ஹம்தர்த் என்கிற உணவுப் பொருள் தயாரிப்பு நிறுவனம் ரூக் அப்சா என்கிற சர்பத் பானத்தை தயாரித்து விற்பனை செய்து வருகிறது. இந்த நிலையில் பதஞ்சலி நிறுவன தயாரிப்பை மக்கள் ஏன் வாங்க வேண்டும் என பாபா ராம்தேவ் விளக்கும் காணொளிகள் மறைமுகமாக ஹம்தர்த் நிறுவன தயாரிப்பை மத ரீதியான உணர்வுகளை தூண்டும் வகையில் விமர்சித்து பேசியிருந்ததாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. இந்த நிலையில் பாபா ராம்தேவுக்கு எதிராக ஹம்தர்த் நிறுவனம் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தது. இந்த வழக்கினை விசாரித்த நீதிபதி அமித் பன்சால் பாபா ராம்தேவ் குறிப்பிட்ட கருத்துகள் எக்காரணம் கொண்டும் நியாயப்படுத்த முடியாதது. இது நீதிமன்றத்தின் மனசாட்சியே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. காணொளிகளை நீக்க மறுத்தால் கடுமையான உத்தரவு பிறப்பிக்கப்படும் என காட்டமாக தெரிவித்திருந்தார். நீதிபதியின் உத்தரவினை அடுத்து சர்பத் ஜிகாத் தொடர்பாக பேசிய வீடியோக்களை சமூக ஊடகங்களில் இருந்து உடனடியாக நீக்க பாபா ராம்தேவ் தரப்பு ஒப்புக்கொண்டது. தொடர்ந்து இனிவரும் நாட்களில் ஹம்தர்த் நிறுவனம் குறித்தோ அந்த நிறுவனத்தின் தயாரிப்புகள் குறித்தோ எந்தவித கருத்துகளையும் கூறவோ சமூக ஊடகங்களில் வெளியிடவோ மாட்டேன் என பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யுமாறு ராம்தேவுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதோடு வழக்கின் விசாரணை மே 1ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. தங்களுடைய பொருட்களை வியாபாரம் செய்யும் நோக்கில் பிற பொருட்களை இழிவுபடுத்தியுள்ள பாபா ராம்தேவின் கருத்துக்கள் பேசு பொருளாக மாறியுள்ளது.